வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 3PDT சுவிட்சை பற்றி தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். இதில் எப்படி ஒர்க் ஆகுது, எந்த மாதிரி லைன் கனெக்ஷன் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். நம்ம சப்ஸ்கிரைபர் தான். அவர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இன்றைக்கி கண்டிப்பாக வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். அதனால் இந்த வீடியோ கண்டிப்பாக நம்ம போட்டிருக்கோம். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன். உங்களுக்கு புரிகிற மாதிரி கண்டிப்பாக நான் தெரியப்படுத்துவேன். இல்லை புரியல அப்படின்னாலும் கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணிடுங்க. நான் போடுற டீட்டெயில்ஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க. ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கு மேலே எனக்கு டவுட்டு அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். அதேமாதிரி வீடியோ பாதியில் பார்த்துட்டு யாரும் வந்து கமெண்ட் பண்ணாதீங்க. ஃபுல்லாக பார்த்துட்டு என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டு அப்புறமேட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி டவுட் அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நான். ஓகே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி 3PDT சுவிட்சு 9 பின் சுவிட்சு வந்து டாகிள் சுவிட்சுன்னு சொல்லுவாங்க. ஆன் ஆஃபில் இது மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த சுவிட்சில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம 18 பின் சுவிட்சு யூஸ் பண்ணுறத விட இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஒர்த்தாக இருக்கும். மேலே கீழே இது மட்டும்தான் இருக்கனால இது பேசிக்காக நல்லாயிருக்கும். அதே மாதிரி டக்குன்னு சுவிட்சும் கம்ப்ளைண்ட் ஆகாது. அது பார்த்துட்டோம் அப்படின்னா அதான் வந்து புஷ் புல் அந்த மாதிரி கான்செப்டில் அது ஒர்க் ஆகும். அது ஒர்க் ஆகும்போது அது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சரசரன்னு கேட்குற அந்த டஸ்ட்லாம் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது ப்ராப்ளம் வைக்கும். அதே மாதிரி ஹம் நாய்ஸ் வரும். இந்த மாதிரி நாய்ஸு இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். 3PDT டாகிள் சுவிட்சு அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதே மாதிரி 9 பின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஆடியோ ஆம்ப்ளிஃபையர் ப்ராஜெக்ட்லலாம் எப்படி யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி ஒயரிங் டயக்ராமு இதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி சிம்பிளாக இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இதை பற்றி யூடியூப்பில் நிறையா வீடியோ இல்லை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நான் சர்ச் பண்ணி பார்த்ததில் ஒரு வீடியோ 2 வீடியோ தான் இருந்துச்சு. அது பார்த்துட்டோம் அப்படின்னா நிறைய பேர் வேறு மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அது வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி நான் போடுறேன். மற்றவங்கள பற்றி நம்ம பேச வேணாம். நமக்கு என்ன தெரிஞ்சதோ அதை பற்றி நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது ஒர்க் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒயரிங்கில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக இதை பற்றி பேசிவிட்டு அப்புறமேட்டு இந்த டயக்ராம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா காட்டுறேன். நான் இந்த டயக்ராம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எத்தனை தாட்டி போட்டிருக்கேன் அப்படின்னு நீங்களே பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு இதில் போட்டிருக்கேன், ஃபஸ்ட்டு இங்கே போட்டிருக்கேன், அப்புறமேட்டு மறுபடியும் இந்தாண்ட போட்டிருக்கேன், அப்புறம் மறுபடியும் இங்கே எழுதியிருக்கேன், மறுபடியும் இந்த இடத்துல. இதுதான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கிளியராக புரியுறதுக்காக நான் இத்தனை டைம் டயக்ராம் வரைஞ்சி எது உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கலாம் அப்படிங்கிற கான்செப்டில் நான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த டயக்ராம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளாக புரியும். ஓகேங்களா? சிம்பிளாக புரிகிற மாதிரி தான் நான் எழுதியிருக்கேன். இத்தனை டயக்ராம் போட்டு மறுபடியும் உங்களுக்கு புரிகிற மாதிரி கரெக்டாக எழுதியிருக்கேன். கண்டிப்பாக இந்த கனெக்ஷன் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சேம் அதே மாதிரி 18 பின் சுவிட்சு அந்த சுவிட்சு டைப்பு தான். பட் ஆனால் இதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 9 பின் 9 பின்னாக 2 பின்னாக கொடுப்பாங்க. அதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரே சுவிட்சாக கொடுத்துருப்பாங்க. அதுதான் டிஃப்ரென்ஸே தவிர மீதி எல்லாமே ஒர்க்கிங் எல்லாமே சேமாக தான் இருக்கும். அதுதான் ஒரு கரெக்டான ஒயர் லைன் கனெக்ஷனாக இருக்கும். அதில் மாற்றி நம்ம கீழே வேறு லைன் மேலே வேறு லைன் இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வேலை செய்யாது. மாற்றி வேலை செய்யும். அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் நான். ஓகே, ஃபஸ்ட்டு 3PDT அப்படின்னா என்ன மீனிங் ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்லேருந்து சேனல் பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு எது எடுத்தாலுமே ஒரு டயக்ராமாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு திங்ஸ் ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் பொருளை நான் சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அது என்ன, எதுக்கு, ஏன் அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக டீட்டெயில் சொல்லிட்டு தான் அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவேன். அதுதான் கரெக்டாக தெரிஞ்சுக்கிற முறையும் கூட. ஓகே, ஃபஸ்ட்டு 3PDT சுவிட்சு அப்படின்னா 3 போல் டபுள் த்ரோ அப்படின்னு சொல்கிறது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 3 போலில் அதாவது 3 செப்பரேட் சர்க்யூட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணலாம். அதாவது டபுள் த்ரோ ஒவ்வொரு சர்க்யூட்லேயும் 2 அவுட்புட் இருக்கும். அதனால தான் இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 9 பின் இருக்கும். ஃபார்முலா என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 3 போல் இன்ட்டு 3 பின் ஈக்குவல் டு 9 பின் இந்த மாதிரி ஃபார்முலா இது. இதில் லே அவுட் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அதாவது சுவிட்சு யூஸ்வலாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பேக் சைடில் 3 ரோஸ் இருக்கும். ஓகேங்களா? 3 ரோஸ் இருக்கும். இப்படி வச்சு பார்த்தோம் அப்படின்னா 3 ரோஸ் இருக்கும். ஓகே, டாப் ரோ அதாவது ஃபஸ்ட் ரோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பின் வந்து 1ஆம் நம்பர்னு வச்சுக்கோங்க. 1, 2, 3 இந்த டைப்பில் வச்சுக்கோங்க.
இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 4, 5, 6 இந்த டைப்பில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இருங்க டெஸ்டரில் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் காட்டுறேன். ஓகே. ஃபஸ்ட்டு பின்னு. ஓகே. ஃபஸ்ட்டு பின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது 1, இது வந்து இது 1ஆம் நம்பர், இது 2ஆம் நம்பர், இது 3ஆம் நம்பர் அந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து மிடில் வர ரோவில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 4வது பின்னு, இது 5வது பின்னு, இது 6வது பின்னு. இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 7, 8, 9 இந்த மாதிரி கான்செப்ட் தான் இது. பின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வேலை செய்யும். இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா மிடில் ரோ, இந்த நடுவில் இருக்க ரோ தான் இம்பார்ட்டண்டான ரோ. ஓகேங்களா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நடுவில் இருக்கிற ரோ 4, 5, 6 இந்த இது தான் காமனான யூஸ் பண்ணுற பின்னு. அதேமாதிரி சுவிட்ச் டேகிள் பண்ணும்போது ஆன் பண்ணால் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மிடில் டு டாப்பு, அதாவது வந்து இப்படி அதாவது வந்து இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஆஃபில், அதாவது வந்து ஆனில் இருக்கும்போது மேலே, அதாவது வந்து பின்னு மேலே இருக்கணும். பின்னு மேலே இருந்துச்சு அப்படின்னா சென்ட்ரும் மிடிலும் டாப்பும் இருக்கிற ரோ எல்லாமே கனெக்ட் ஆகும். ஓகேங்களா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மிடில் இருக்கிற இதுவும் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வேலை செய்யும். அதே மாதிரி தான் 18 பின்லேயும் 18 பின் சுவிட்ச்லேயும் வேலை செய்யும். இங்கேயும் அதே மாதிரி தான். இந்த பின் மிடில் பின்னும் கடைசி பின்னும் இந்த மாதிரி நீங்கள் கீழே, அதாவது வந்து இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கீழே தள்ளி விட்டோம் அப்படின்னா இந்த மிடில் பின்னும் இந்த கடைசி பின்னும் ரெண்டுமே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வேலை செய்யும். ஓகேங்களா? அந்த கான்செப்ட் தான் இது. மிடில் பின்னு தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மெயின். ஓகேங்களா? அடுத்து எக்ஸாம்பிளுக்கு 4 to 1 இதுதான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பேசிக்கான ஒர்க்கிங்கு. இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? சுவிட்ச் பொசிஷன் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணும்போது கனெக்ஷனும் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு பொசிஷனில், அதாவது வந்து இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மிடில் ஃபஸ்ட்டு பின்னு. ஓகேங்களா? மிடில் ஃபஸ்ட்டு பின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டூ, அதாவது வந்து இது ஃபஸ்ட்டு பின்னு, இது வந்து 4th பின்னு. ஓகே. மிடில் ஃபஸ்ட்டு பின்னு வந்து 4th பின்னாக சொல்லணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இந்த மாதிரி தான் 9 பின்னை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம பாயிண்ட் பண்ணிக்கணும். 4th பின்னும் ஃபஸ்ட்டு பின்னும் பார்த்துட்டோம் அப்படின்னா வேலை செய்யும். அதாவது வந்து 5th பின்னும் 2nd பின்னும் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வேலை செய்யும். அதே மாதிரி 6th பின்னும் 3rd பின்னும் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வேலை செய்யும். ஓகேங்களா? செகண்ட் பொசிஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 4th பின்னும் 7th பின்னும் வேலை செய்யும். அதே மாதிரி 5th பின்னும் 8th பின்னும் வேலை செய்யும். அதே மாதிரி 6th பின்னும் 9th பின்னும் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வேலை செய்யும். இந்த கான்செப்டில் தான் இந்த சர்க்யூட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த சுவிட்சில் இந்த சர்க்யூட் தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வேலை செய்யும். இப்போது இந்த பின்னு 3 பின் சுவிட்ச் இது. இப்படி அதாவது வந்து உள்ளே ப்ரெஸ் பண்ணும்போது நடு பின்னு, சென்டர் பின்னும் கடைசி பின்னும் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வேலை செய்யும். இப்படி வெளியே எடுத்துவிட்டோம் அப்படின்னா சென்டர் பின்னும் ஃபஸ்ட்டில் இருக்கிற பின்னுமே வேலை செய்யும். இந்த மாதிரி கான்செப்ட் தான் எல்லா சுவிட்ச்லேயுமே நடக்கிறது. இது சென்டர் பின்னு எப்பயுமே காமன். இது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். சென்டர் பின்னு காமனு. சுவிட்சை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா சென்டர் பின்னும் கடைசி பின்னும் வேலை செய்யும். சுவிட்சு வெளியே இருந்துச்சு அப்படின்னா சென்டர் பின்னும் ஃபஸ்ட்டில் இருக்கிற பின்னும் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 2 வேலை செய்யும். இதுதான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பேசிக்கான கான்செப்ட்டு. இந்த மாதிரி தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எல்லா சுவிட்சுமே இந்த மாதிரி தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வேலை செய்யும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் தனுஸ்ரீ அடியோஸ். அதே மாதிரி இந்த டயக்ராம் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு புரியணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக, அதாவது வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணி காட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக சால்ட்ரு அடித்து நான் அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். இந்த கான்செப்டை ஃபுல்லாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நான் போடுறேன். ஓகேங்களா? இது வந்து டயக்ராமு. இந்த டயக்ராம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பேசிக்காக நாலேஜ் இதை பற்றி தெரிஞ்சவங்கலாம் இருந்தால் இந்த டயக்ராம் வச்சு கண்டிப்பாக லைன் அடிச்சிடலாம். சப்போஸ் அப்படி தெரியல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியல, இது மாதிரி டவுட் இருக்குது அப்படின்னாலுமே கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நாளைக்கு ப்ராக்டிக்கலான வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இதுவே 9 நிமிஷம் வந்துருச்சு. ஸோ அதனால் நாளைக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நான் இந்த வீடியோவில் இதை கிளாரிஃபை பண்ணிடுறேன். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு டவுட்டு அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பாக நான் ப்ராக்டிக்கலாக நான் செஞ்சு காமிக்கிறேன். டிபிடி சுவிட்ச் வச்சு அதே மாதிரி ப்ரோலாஜிக் வச்சு நான் கண்டிப்பாக லைன் ஏஆர்சி சாக்கெட் வச்சு இதில் என்ன இருக்கோ அது அப்படியே நான் வந்து 5.1 ஆம்ப்ளிஃபையர் செய்யும்போது நான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வீடியோ எடுத்து நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இதில் புரிஞ்சிக்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா
இதில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு கவனிங்க. என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா 5.1 அதாவது வந்து ஏஆர்சி இருக்குது இந்த இடத்துல. நான் பேசிக்காக டீட்டெயிலாக சொல்கிறேன் நான். இந்த பக்கம் வச்சுக்கும்போது இந்த 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 டைப்பில் தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சுவிட்ச் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வரும். ஃபஸ்ட்டு பின்னு லெஃப்ட்டு, அதாவது வந்து ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு, அடுத்த பின்னு இது ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு ரைட்டு. இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ரியர் லெஃப்ட்டு, ரியர் ரைட்டு. இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சென்ட்ரு. ஓகேங்களா. இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சென்ட்ரு சப்வூஃபர். ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு ரைட்டு, ரியர் லெஃப்ட்டு ரைட்டு. ஓகேங்களா. இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சென்ட்ரு சப்வூஃபர். இந்த கான்செப்ட்டு நான் பாருங்கள் டயக்ராம் போட்டிருக்கேன் நான். ஃபஸ்ட்டு இதுலேருந்து வரது இந்த டிபிடிடி சுவிட்ச் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இதில் எடுத்துக்கும்போது இந்த 1ஆம் நம்பர் அப்படிங்கிறது இதனுடைய 1ஆம் நம்பர். ஓகேங்களா. சுவிட்சுடைய 1ஆம் நம்பர், 2வது பின்னு, 3வது பின்னு. ஓகேங்களா. இதில் வர அதாவது வந்து ஃபஸ்ட்டு பின்னு ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு ரைட்டு, இந்த 2 பின்லேயும் ஜாயின் பண்ணிடுங்க. அடுத்து 3வது பின்னு சப்வூஃபர் எடுத்து 3வது பின்னில் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேங்களா. இந்த கான்செப்ட் ஃபஸ்ட்டில் மேலே இருக்கிற பின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு, ஃப்ரண்ட்டு ரைட்டு, சப்வூஃபர். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 3 பின்னு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. அடுத்து சென்டர் பின்னு. ஓகேங்களா. சென்டர் பின்னு அப்படின்னு எடுத்துக்கும்போது ஃபஸ்ட்டு பின்னு சேம் அதே ஒயர், நீங்கள் புரியல அப்படின்னா அதே ஒயர் அடித்து நான் காட்டுறேன் நாளைக்கு. அதே கலர் ஒயரில் நம்ம பண்ணும்போது நல்லா டெப்த்தாக புரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா. இப்போது ஃபஸ்ட்டு அதாவது வந்து மிடில் ஃபஸ்ட்டு பின்னு. ஓகேங்களா. மிடில் ஃபஸ்ட்டு பின் எடுத்துக்கும்போது இதில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பின் மிடில் எங்கே போகுது அப்படின்னா பார்த்தா தெரியும், நம்மளுடைய வால்யூம் கண்ட்ரோல். அதாவது வந்து நார்மலான வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது இல்லைங்களா, இந்த பின். ஓகேங்களா. நார்மலான வால்யூம் கண்ட்ரோல் இல்லைனா மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல். ஓகே. எந்த லைனில் அடித்தாலும் அதை நான் டீட்டெயிலாக நாளைக்கு நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நான் இதனுடைய கிளாரிஃபிகேஷன், இதனுடைய டயக்ராமுடைய கிளாரிஃபிகேஷன் நான் கொடுத்துட்றேன். ஓகே. இந்த பேசிக் என்ன வந்து சுவிட்சில், அதாவது வந்து வால்யூம் கண்ட்ரோலில் என்ன பேசிக் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டில் இன்புட்டு, அவுட்புட்டு, கிரவுண்டு. ஓகேங்களா. இதுதான் இந்த வால்யூம் கண்ட்ரோலில் பேசிக்காக இருக்கிறது. ஓகேங்களா. நடுவில் இருக்க டிபிடிடி சுவிட்சில் 3DD இதில் வந்து ஃபஸ்ட்டு பின். ஓகேங்களா. இதில் வந்து ஃபஸ்ட்டு பின் எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 பின்னு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சென்டர் மிடில் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு சொல்லியிருந்தேன். ஃப்ரண்ட்டு லெஃப்ட் எடுத்துகிட்டு வந்து இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வால்யூம் கண்ட்ரோலுடைய இன்னில் ஃபஸ்ட்டு பின்னில், அதாவது வந்து ஒரு கம்பியில் சால்ட்ரிங் வைக்கணும். ஓகேங்களா. ஒரு கம்பியில் சால்ட்ரிங் வச்சுட்டு அடுத்து 2வது பின்னு. ஓகேங்களா. சுவிட்சில் 2வது பின்னு எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய வால்யூம் கண்ட்ரோலில் 2வதுல இன்னில் கொடுக்கணும். ஓகேங்களா. இன்னு கொடுக்கணும். அடுத்து 3வது வந்து சப்வூஃபர். ஓகேங்களா. சப்வூஃபர் 3வது மிடில் 3வது பின்னு. இந்த 3வது பின் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய இன்னொரு வால்யூம் கண்ட்ரோல் வச்சுருப்போம் இல்லையா, இன்னொரு வால்யூம் கண்ட்ரோல் இல்லையா, அதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இன்புட்டாக தரணும். ஓகே. இதில் தரக்கூடாது. ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு, ஃப்ரண்ட்டு ரைட்டு, இதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் கம்ப்ளீட்டு. இந்த வால்யூம் கண்ட்ரோலில் நான் இதை வச்சு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட் ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. அதனுடைய அவுட்டு வந்து நம்மளுடைய பவர் ஆம்புக்கு போயிடணும். ஓகேங்களா. இந்த லெஃப்ட் ரைட்டு, ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக பவர் ஆம்புக்கு போயிடணும். ஓகேங்களா. அது இப்போது எஸ்டிகே இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டா எஸ்டிகேவுடைய இன்புட்டில், ஓகே, எஸ்டிகேவுடைய இன்புட் இங்கே இருக்குது. ஓகேங்களா. இன்புட்டு இது வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, இந்த மாதிரி கான்செப்டில் போயிடணும். ஓகேங்களா. இங்கே இருந்த 2 ஒயர், அதாவது வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, இந்த சென்டரில் இருக்க அவுட் எடுத்துகிட்டு போய் இந்த பவர் ஆம்புடைய இன்னில் கொடுக்கணும். ஓகேங்களா. இந்த கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டில் ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டு முடிஞ்சிருச்சு. ஓகே. சப்வூஃபரும் அதே மாதிரி தான். சப்வூஃபரில் எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு பின்னில் இன்புட்டில் தரோம். அதே மாதிரி அவுட் எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுடைய மோனோ பவர் ஆம்பிளிஃபையர், அதாவது வந்து பவர் ஆம்ப் போர்டில் நம்மளுடைய இப்போ இது மோனோ போர்டு அப்படின்னு நினச்சிட்டா மோனோ போர்டில் இங்கே இன்னும் தரோம். ஓகேங்களா. எந்த பக்கம் ப்ளஸ்ஸாக இருக்கோ அந்த பக்கம் இன்னும் தந்து இன்னொரு பக்கம் கிரவுண்ட் பண்ணுவாங்க. அந்த கிரவுண்டை எடுத்து நம்மளுடைய ப்ளஸ்ஸும் மைனஸும் சப்வூஃபருக்கு நம்ம கொடுத்துடலாம். ஓகேங்களா. அந்த கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. ஓகே. அடுத்து 3வது லைனில் எடுத்துக்கிறோம். ஓகேயா. 3வது லைனில் அப்படின்னு எடுத்துக்கும்போது இந்த பின்னுடைய 3வது லைனு, இந்த பின்னுடைய 3வது லைனில், அதாவது வந்து 1 2 3 சொல்லியிருந்தேன்.
4 5 6 7 8 9 ஓகேங்களா. 7th அதான் வந்து 7th பின்னு. 7th பின் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரோலாஜிக்குடைய அவுட்டில் தரணும் ஓகேங்களா. இந்த பின்னு உங்களுக்கு தெரியுதா, இந்த பின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுடைய ப்ரோலாஜிக்கில் இப்போது ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த பின்னுடைய ஃபஸ்ட்டு ரெண்டுமே ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் சொல்லியிருந்தேன். 3வது பின்னில் இந்த ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டு சப்வூஃபர் இந்த 2 பின், ஃபஸ்ட்டு 2 பின்னு ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டு இந்த 2 பின்னையும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுடைய ப்ரோலாஜிக் எந்த ப்ரோலாஜிக்காக இருந்தாலும் அந்த ப்ரோலாஜிக்குடைய ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டில் அப்படியே அவுட்புட்டில் தரணும் ஓகேங்களா. இதில் ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டு இது வந்து பார்த்தோன்னா அப்படின்னா கிரவுண்டு வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம மாஸ்டர் கண்ட்ரோல்லேருந்து எடுத்தாலும் சரி, இல்லை கெப்பாசிட்டர்லேருந்து, அதாவது வந்து அது தனி வீடியோ நான் போடுறேன். நான் இது புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் கொடுத்துட்றோம். அடுத்து வந்து சப்வூஃபருடைய அவுட் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே இருக்கணும். கீழே இருந்து தான் கடைசி இதில் 9th பின்னு சப்வூஃபர். அந்த 9th பின்லேருந்து ஒயர் போட்டு நம்மளுடைய சப்வூஃபர் அவுட்புட்டில் தரணும். இன்புட்டில் தரக்கூடாது, அவுட்புட்டு. நம்ம ப்ரோலாஜிக்கு பொறுத்த வரைக்கும் பேஸ் டபுள் வரும், ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு அவுட்புட் வரும், சரௌண்ட் லெஃப்ட் ரைட் வரும், லெஃப்ட் ரைட்டு இன்னும் வரும் ஓகேங்களா. இது வந்து யூஎஸ்பி போர்டு லைனு, அதை நான் தனியாக வீடியோவில் போடுறேன். சென்ட்ரு லெஃப்ட் ரைட், சென்ட்ரு சப்வூஃபர் ஓகேங்களா. இந்த பின்னில் நம்ம ஜாயிண்ட் அடிக்கணும். இதே கான்செப்ட் தான் நம்மளுடைய சரௌண்ட் லெஃப்ட் ரைட்லேயுமே. ஃபஸ்ட்டு இன்னொரு பின் எடுத்துக்கோங்க. இந்த பின்னில் லைனு கொடுத்தாச்சு ஓகேங்களா. இந்த பின் எடுத்துடலாம். இந்த பின்னில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பின்னில் நம்மளுடைய இங்கேருந்து நம்மளுடைய சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டு எடுத்துடுறோம். எடுத்துகிட்டு வந்து இந்த டயக்ராம் பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட்டு நான் காட்டியிருப்பேன், அதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நான் சொல்கிறத அப்படியே புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பின்னில் சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டு ஓகே. ரைட் பின்னில் அடுத்த 2வது பின்னில் சரௌண்ட் ரைட்டு, சரௌண்ட் லெஃப்ட்டு, சரௌண்ட் ரைட்டு, அடுத்து சென்ட்ரு ஓகேங்களா. இது அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு ரேக்கில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு. மிடில் ரேக்கில் வரலாம் ஓகே. மிடில் ரேக் இங்கே, அதாவது வந்து சரௌண்ட் லெஃப்ட்டு ஓகே. சரௌண்ட் லெஃப்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுடைய வால்யூம் கண்ட்ரோல் ஓகேங்களா. நீங்கள் மாஸ்டர்லேருந்து எடுத்தாலும் சரி, இல்லை 100Kல நம்முடைய ஸ்டீரியோ சேனலுக்கு கொடுக்குற மாதிரி வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்தாலும் சரி, மிடில் பின்னில் ஃபஸ்ட்டு பின் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு பின்னில் எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுடைய வால்யூம் கண்ட்ரோல் இன்னில் தரணும் ஓகே. இதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சரௌண்ட் லெஃப்ட்டு, சரௌண்ட் ரைட்டு ஓகே. சரௌண்ட் லெஃப்ட்டு 4வது பின் எடுத்துகிட்டு போயிட்டு அதாவது வந்து சரௌண்ட் லெஃப்ட்டில் தரணும். 5வது பின் எடுத்துகிட்டு போயிட்டு சரௌண்ட் ரைட்டில் தரணும் ஓகேங்களா. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக தான் தெரியப்படுத்தணுங்கிறத தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். அடுத்தது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சென்டர் பின்னு ஓகேங்களா. சென்டர் பின் எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுடைய இன்னொரு வால்யூம் கண்ட்ரோலில் இந்த வால்யூம் கண்ட்ரோல் அவ்வளோதான், முடிஞ்சு. அடுத்த வால்யூம் கண்ட்ரோல் நம்மளுடைய சென்ட்ரும் சப்வூஃபரும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா தனித்தனி வால்யூம் கண்ட்ரோல் வரும். இதில் லெஃப்ட் ரைட்டு அதே மாதிரி ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு அந்த ரெண்டுமே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டூயலில் வரும். இன்னொரு இதுலேயே டூயலில் நீங்கள் போடலாம். டூயலில் போடும்போது நீங்கள் ஒரு லைன் மட்டும் கொடுத்தீங்கன்னாவே போதும் ஓகேங்களா. இதில் சென்ட்ரு, அதாவது வந்து 3rd பின்னில் 3 பின் சுவிட்ச் 9 பின் சுவிட்சில் 3rd, அதாவது வந்து 6th பின் எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுடைய வால்யூம் கண்ட்ரோல் இன்னில் தந்துட்டு அவுட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக பவர் ஆம்ப்ளிஃபையருக்கு போயிடணும் ஓகேங்களா. அது நீங்கள் மோனோ யூஸ் பண்ணாலும் சரி, ஸ்டீரியோவில் 2 லைன் எடுத்தாலும் சரி, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அடுத்து நம்மளுடைய 3rd வரலாம் ஓகே. 7th 8th 9th ஓகேங்களா. 7th 8th 9th பின்னுக்கு வரலாம். 7th அப்படிங்கும்போது எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அதாவது வந்து ஒரு சுவிட்சில் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு சப்வூஃபர் இந்த பின்னை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு ஓகேங்களா. இந்த சுவிட்சு அடுத்த சுவிட்சில் வரலாம். இந்த சுவிட்சில் சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டு அதே மாதிரி சென்ட்ரு இந்த 3 வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த பின்னில் எடுத்தோம் ஓகேங்களா. 2 லைன் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா முடிச்சாச்சு. 3rd லைன், இந்த 3rd லைனில் 7th பின் ஓகேங்களா. 7th பின் வரும்போது ஃபஸ்ட்டு பின்லேருந்து எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா 7th பின்னு ஓகே. 7th பின்லேருந்து எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா சரௌண்ட் லெஃப்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுடைய ஒயர் போட்டு இந்த இடத்துல கொடுக்கணும் ஓகே. சரௌண்ட் லெஃப்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். சரௌண்ட் லெஃப்ட்டு இந்த பக்கம் சரௌண்ட் ரைட்டு ஓகே. இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கிரவுண்டு. ஃபஸ்ட்டு பின்னில் சரௌண்ட் லெஃப்ட்டு 7th பின்னை கொண்டு போய் கொடுக்கணும் ஓகே. 7th பின்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு சரௌண்ட் லெஃப்ட்டில் கொடுக்கணும். அதே மாதிரி 8th பின்னு ஓகே. 8th பின்னில் சரௌண்ட் ரைட் இருக்குது. அந்த சரௌண்ட் ரைட் எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுடைய ப்ரோலாஜிக்குடைய அவுட்டில் சரௌண்ட் ரைட்டு கொடுக்கணும் ஓகேங்களா. இந்த கான்செப்ட் முடிஞ்சிச்சு ஓகே. அடுத்து சென்டருக்கு வரலாம்.
சென்ட்ரு அப்படிங்கும்போது 9th பின்னு. ஓகேங்களா? சென்ட்ரு 9th பின்னு. அந்த 9th பின்னில் 9th பின் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சென்ட்ரு சப்வூஃபர் இந்த பக்கம் நான் போன தாட்டி கொடுத்தாச்சு. இந்த பக்கம் இருக்கிற லெஃப்ட்டில் இருக்கிற சென்ட்ரு ஃபஸ்ட்டு பின்னு. ஓகேங்களா? அது ப்ரோலாஜிக் பொறுத்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி சென்ட்ரு அவுட்புட்டு சப்வூஃபர் அவுட்புட்னு எழுதியிருப்பாங்க. இந்த பின்னில் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். ஒர்க்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சுவிட்சுடைய கனெக்ஷன் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் நாளைக்கு ப்ராக்டிக்கலாக ஒயர் லைன் அடித்து சால்டு உங்களுக்கு முன்னாடியே வீடியோலேயே சால்டு அடித்து நான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா காட்டுறேன். இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா லென்த்தாக போயிடுச்சு, சீக்கிரமாக முடிக்கலான்னு பார்த்தேன். பட் ஆனால் பாதியாக புரிய வைக்கிற இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது. அப்படிங்கிறனால வீடியோ லென்த்தாக போனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் வீடியோ லென்த்தாக போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். உங்களுக்கு அதை வந்து பேசிக்காக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த டயக்ராம் வச்சு இந்த நான் சொன்ன இது வச்சு கண்டிப்பாக போட்டுடலாம். சப்போஸ் உங்களுக்கு புரியல, எனக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா செஞ்சு காட்டுங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக நான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா லைன் அடித்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா முடிச்சிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு 5.1, 7.1, 2.1 ஏதாவது ஆம்ப்ளிஃபையர் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு 2.1 செய்கிறேன். அந்த 2.1 வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எப்படி மேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். எந்தெந்த பொருள் தேவை அப்படிங்கிறத பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக 0 to ஃபுல் அண்ட் ஃபுல் ஆம்ப்ளிஃபையர் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து நான் போடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் தனுஸ்ரீ ஆடியோஸ். ஓகே, இந்த வீடியோ முடிச்சிக்கலாம்.